டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை புதுப்பேட்டையிலிருந்து எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் வரை பேரணியாக செல்கின்றனர். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை சித்ரா திரையரங்கம் பகுதியில் இருந்து ராஜரத்னம் மைதானம் வரை பகுதி நேர ஆசிரியர்கள் பேரணியாக தற்பொழுது வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்தோம்னா 11 நாளாக போராட்டம் நடத்திய நிலையில 12வது நாளான இன்று பேரணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சுமார் 2000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த பேரணியில் பங்கேற்று இருக்கிறார்கள். பணி நிரந்தரம் செய்ய கோரி 14 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தினம் 14வது நாளாக இவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 2012ஆம் ஆண்டிலிருந்து சுமார் 12,500 பேர் பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்து வரக்கூடிய சூழல்ல இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 14 ஆண்டுகளாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். திமுக தேர்தல் வாக்குறுதிகளில், அதாவது 2021ஆக இருக்கட்டும், இல்ல அதற்கு முன்பு தேர்தலில் கூட இருக்கட்டும், அல்லது நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட இருக்கட்டும், இவர்களுக்கு அந்த பணி நிரந்தரம் என்பது இவர்களினுடைய நீண்ட கால கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட சூழல்ல தற்போது ஆட்சிக்கு 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்பொழுது வரை இவர்களினுடைய அந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி அந்த தேர்தல் வாக்குறுதியை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்பொழுது இந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது இந்த பேரணியையும் முன்னெடுத்து இருக்கிறார்கள். 2000க்கும் மேற்பட்ட அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்து சித்ரா திரையரங்கம் பகுதியில் இருந்து அந்த பேனரை கையில் ஏந்தி அந்த தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்ற வேண்டும் என்ற பேனரை கையில் ஏந்தி பேரணியாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்கே, அதாவது ராஜரத்னம் மைதானம் அருகே இந்த பேரணி என்பது முடிவடைந்த ஒரு சூழல்ல அந்த சாலைகளிலேயே அமரக்கூடிய ஒரு காட்சிகளும் கூட அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு பேரணியாக செல்ல மட்டும்தான் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே வேறு விதமான போராட்டங்கள் எதையும் முன்னெடுக்கவோ அல்லது சாலைகளில் அமரவோ அந்த அனுமதி என்பது கிடையாது. அதனால் போலீசார் தொடர்ந்து ஆசிரியர்களோடு அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா 11 நாளாக, அதாவது பல்வேறு இடங்களில் முற்றுகை போராட்டம், அதே போல டிபிஐ பகுதியில முற்றுகை போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்களை எல்லாம் 11 நாளாக தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்த சூழல்ல இன்றைய தினம் 12வது நாளாக இவர்கள் இந்த பேரணியை முன்னெடுத்து இருக்கிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா தற்பொழுது இத்தகைய ஒரு நிகழ்வானது ராஜரத்னம் மைதானம் அருகே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.